உங்களை தேடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஒரு சிறப்பு சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரே வருடத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த 9 படங்களின் சிறப்பு பற்றி இப்போது பார்க்கலாம். நடிகர் திலகம் சிவாஜிக்கு 1969ஆம் ஆண்டு முக்கியமான ஆண்டாகும். இந்த ஆண்டு அவர் 9 படங்களில் நடித்துள்ளார். அந்த படங்கள் பற்றிய விவரம் வருமாறு இப்போது பார்க்கலாம். நிறைகுடம் முக்தா பிலிம்ஸ் தயாரிப்பில் முக்தா சீனிவாசன் இயக்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, முத்துராமன், தேங்காய் சீனிவாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். அடுத்து அஞ்சல் பெட்டி 520 சிவாஜி கணேசன், சரோஜா தேவி, நாகேஷ், தேங்காய் சீனிவாசன் முதலானோர் நடித்து DN பாலு இயக்க காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட வெற்றி படமாகும். அடுத்ததாக அன்பளிப்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜா தேவி நடிக்க இயக்குனர் AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் உருவானது. இந்த படம் சிறப்பான வரவேற்பை பெறாவிட்டாலும் பாடல்கள் அனைத்தும் சிறப்பு வரவேற்பை பெற்றது. மற்றும் காவல் தெய்வம் விஜயன் அவர்கள் இயக்கத்தில் உருவான படம். படத்தின் கதையை எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதியிருந்தார். அடுத்தபடியாக குருதட்சணை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பத்மினியும் நடித்து இயக்குனர் AP நாகராஜன் இயக்கத்தில் உருவான படம் குருதட்சணை. அடுத்தபடியாக தங்கச் சுரங்கம் TR ராமண்ணா இயக்கத்தில் சிவாஜி, பாரதி, வெண்ணிராடை நிர்மலா, S வரலட்சுமி, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ் நடித்துள்ள படம். அடுத்தபடியாக தெய்வ மகன் சிவாஜியின் புகழ்பெற்ற படமான தெய்வ மகன் இந்த ஆண்டில் வெளியானது. AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி 3 வேடங்களில் நடித்துள்ளார். அடுத்து திருடன் பாலாஜியின் தயாரிப்பில் AC திருலோகச்சந்தர் இயக்கத்தில் KR விஜயாவுடன் சிவாஜி நடித்த படம் திருடன். அடுத்தபடியாக சிவந்தமன் இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் சிவாஜி, காஞ்சனா நடித்த படம். முதன்முறையாக வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட சிவாஜி படம் சிவந்தமன். நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.